கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொண்டவர்கள் செகண்ட் தலைப்பை தியானிக்க இருக்கிறோம். என்பது இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, மக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, மக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்து நாதரவேல், தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்து நாதரவேல். இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபை காய் மக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபை காய் மக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிர மகினால் திறந்தனின் ஜீவ புது வலியாம், நின்னுதிர மதினால் திறந்தனின் ஜீவ புது வலியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதாம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியே புழு காலம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியே புழு காலம் எங்களுக்கு. எத்தனை மா தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மா தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானர் தூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானர் தூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே வமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே வமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணி, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், மரியா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மா பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட். நம்ம ஒரு தொடர் செய்தியில 2வது செய்தியை பார்க்கிறோம். ஜெயம் கொண்டவர்கள். எல்லாருக்கும் ஆசை என்ன இருக்கும்? எனக்கு சக்சஸ். தோல்வியா இருக்காது, பிடிக்குமா? பிடிக்காது. உலக மக்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. உலகத்தில் வெற்றி பெறணும்னா அது ஒரு படிப்பா இருக்கட்டும். படிப்புக்கு நீட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. அதுல ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நேரில் வர வேண்டியது. நெட்லேயே அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. நீங்க அதில் ஆன்லைன் வந்துடலாம். கிளாஸ் எடுக்கிறாங்க. என் பேர் ஸ்டீவ் சுஜித் ராஜ், ஏற்கனவே பயங்கர பிரில்லியன்ட். அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஹெவி அமௌண்ட், சாதாரண அமௌண்ட்லாம் கிடையாது. எல்லாராலையும் பே பண்ண முடியாது. ஆனால் டீச்சிங் அவன் சொல்றான் உங்க அம்மாட்ட, ஏமா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு. அவங்களுக்கு ஒரே ஒரு எய்ம் என்னன்னா, இந்த பையன் நீட்ல எக்ஸாம்ல பாஸ் ஆகி மெடிக்கல் காலேஜுக்குள்ள போயிடணும். போன உடனே இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பசங்க யாரெல்லாம் ஹை மார்க் வாங்கி ஏற்கனவே பிரில்லியன்ட் பசங்க அவங்கலாம் போட்டு எங்களுடைய கோச்சிங் சென்டர்ல படிச்சனால இவங்களுக்கு ஜெயம் கிடைச்சிச்சு. புரியுதாங்க? இது பிசினஸ். பிசினஸ். மெடிக்கல் காலேஜுக்கு போகணுமா, அதுக்கு தனியா கோச்சிங் சென்டர். பிஜிக்கு போகணுமா, அதுக்கு தனியா கோச்சிங் சென்டர். எல்லாம் மணி. சரி, டாக்டரை யார்த்த என்ன செய்வாங்க அதான் தெரியாது. ஆனா வசனத்துக்குள்ள வருவோம். வெளிப்படுத்துதல் 15வது அதிகாரம் 2வது இதான் கீ வசனம். வெளிப்படுத்துதல் 15:2. அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடலை போட்ட அக்னி கலந்த இந்த கடல் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அது எங்க பார்த்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்துதல்
4வது அதிகாரம் சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு கடலை பார்க்கிறோம். 6வது வெளிப்படுத்துதல் 4:6. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கலந்து, பளிங்குக்கு. அப்ப இது தெளிவா இருக்குது, பளிங்கு வருது. ஆனா அதே கடல் இப்ப என்ன பாருங்க, அக்கினி கலந்த அக்கினி சோதனை. இந்த 4வது அதிகாரத்துல அந்தி கிறிஸ்து ஆளுகை ஆரம்பிக்குது. அந்தி கிறிஸ்து ஆளுகை வந்து அநேகர் மறிக்கிறார்கள். மறித்து அதுகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் அதன் முத்திரைக்கு நாமத்திற்கு இலக்கம் ஆகாமல் ஜெயம் கொண்டவர்கள். இந்த ஜெயம் கொண்டவர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். என்ன செய்யறார்கள் அப்படின்னா, தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு இந்த கண்ணாடி கடலை நிற்கிறதை கண்டு இவர்கள் என்ன செய்யறார்கள் அப்படின்னா துதிக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவர் துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிறார். ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. இந்த துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவர்கள் என்ன செய்யறார்கள் அப்படின்னா ஜெயம் பெற்றுக்கொண்டார்கள். ஜெயம் பெறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா பாருங்க, அவர்கள் கடல் அருகே நிற்கிறதை கண்டேன். நிற்கிறதை கண்டேன். நிற்கிறதுனா என்னங்க? ஜெயம் பெற்று நிற்கிறார்கள். ஒரு ஒலிம்பிக் போட்டு அங்க ஒரு ஸ்டேஜ் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் 3 ஸ்டெப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா அந்த இந்தியாவில் ஜெயிச்ச நபர் அங்க போய் நிற்பார். அவர் கழுத்துல ஒரு ஒரு இந்தி ஒரு 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 இந்த மாதிரி ஒரு பெரிய மெடலை போட்டுருவாங்க. அந்த நேரத்தில் இந்தியன் பிளாக் ரைஸ் பண்ணுவாங்க. இந்தியா கீதம் பாடல் இருக்கும். அப்ப அந்த நாடே சந்தோஷப்படுது. எதுக்காக? ஒரு வெற்றி பெற்ற ஒரு மனிதனால, செகண்ட் தேர்ட். ஆனா இந்த வெற்றியில போய் நிற்கிறதுக்கு தேவை என்ன அப்படின்னு ஒரு ஜெயம். இந்த நிற்கிறது அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பைபிள் இல்லாம நான் சொல்ல போறேன். எலியா என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நின்றார். தேவனுடைய பர்வதத்துல நின்றார் எலியா. எங்கன்னாரு? தேவனுடைய பர்வதத்தில் நிற்கிறார். ஆனா நிற்கிறாரா? எஸ், நிற்கிறார். ஆனா 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 19. இப்பொழுது கர்மேல் பர்வதத்திலே நிற்கிறார். ஆண்டவருக்காக வைராக்கியம் நிற்கிறார். நிற்கிறாரா? நிற்கிறார். ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 40 21 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்திலிருந்து நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தினர். குந்தி நக்கம் என்னன்னா, கொஞ்ச நாள் ஆண்டோட்டம் இருக்கு. அப்புறம் அப்படியே பாகாட்ட போடும். அப்படியே பாகாட்ட வந்து ஆண்டோட்டம் இப்படி ஜம்ப் அடிச்சுட்டே இருக்கு. அது சொல்றாரு, கர்த்தர் தேவனா இப்படி சொல்லி ஒரு வானத்திலிருந்து ஒரு அக்னி இறக்குறார். அக்னி இறக்கிட்டாரா? இறக்குனோட 39வது வசனம் பாருங்க. இதான் நோக்கம். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டவர். வானத்திலிருந்து அக்னி இறக்கிறாரு, நிற்கிறார். எல்லாரும் முகம் குப்புற விழுந்து கர்த்தர். இந்த முகம் குப்புற விழுகிறது படுத்து கிடக்கிறது கிடையாது. தேவன் எவ்வளவு பெரியவரையா! ஒரு மனிதன் எலியா நம்மை போல பாடு உள்ள மனிதன் செபிக்கிறார். ஆண்டவர் அக்னி அனுப்புறார். முகம் குப்புற விழுகிறது. அதே நேரத்தில் அப்படியே பவரை நீங்க பார்க்கணும். நிற்கிறது மட்டும் இல்ல, ஓடுறாங்க. 18வது அதிகாரம் 46. கர்த்தருடைய கை எலியா மேல் இருந்ததுனால அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு மாட்டாக ஆகாப்புக்கு முன்பாக ஓடுகிறான். ஆகாப் ராஜா ரதத்துல போறார், ஒரு ஓடுறார். அப்ப நிற்கிறதுக்கு பலம் இருந்துச்சு, ஓடுறதுக்கு பலம் இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு சத்தம் வந்துருச்சு. சத்தம் என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19:2. அப்பொழுது எசேபேல் எலியாவினிடத்துக்கு ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவரையும் பிராணம் இருக்கிற நான் நாளை இந்த நேரம், நாளை டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டுமாரோ தி சேம் டைம். அவளால் செய்யப்படுச்சுதான் இல்லை. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கடல்கள் நடந்து வருகிறார். எல்லாரும் ஆவேசம் ஆவேசம்னு கத்துறாங்க. பேதுரு மாத்திரம்
சொல்றார், ஆண்டவரே நீர் ஆனால் நானும் உண்மை போல் தண்ணீர் நடக்கும். இல்ல ஒரு ஆசையா? எஸ், ஆசை. நடந்தாரா? நடந்தார். அப்ப நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், பேதுருவே வா கம். இந்த சத்தம் பேதுருவை நடக்க வச்சிச்சு. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு சத்தம் வருது, ஆவேசம் ஆவேசம். வேண்டாம் பேதுரு, உன் மாமியாருக்கு நாங்க பதில் சொல்லணும், இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. இந்த சத்தம் வந்துச்சு, அப்படியே சுவங்க முங்கிட்டார். அதுபோல இங்க எலியா நிற்கிறார், ஓடுகிறார். நிற்கவும் முடியும், ஓடவும் முடியும். எப்ப வர? ஒரு பாகாலுடைய பெண் இசபேலுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை தான் வந்துச்சு, நாளை இந்த நேரம். உடனே இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூழை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் உட்கார்ந்து. அப்ப ஜெயம் பெற்றவர்கள் நிற்கிறாங்க, ஆனா இவங்க என்ன செய்றாங்க? உட்காராது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய மேல இருக்கிற ஒரு விசுவாசம், ஒரு வைராக்கியம் நமக்கு அது மேல இருக்கும். சரி, ஆண்டவருக்கு ஒரு மனிதனுக்கு என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அஜெண்டா நான் ஒரு குறிப்பு வச்சிருப்பார். அந்த குறிப்பில் ஒரு மனிதனை எழுந்திருக்க வைக்கிறாரு, நிற்க வைக்கிறாரு. அவன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யார் உட்கார்ந்துட்டு இருக்கா? முருகதாய். எங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்லுங்க? அரண்மனை வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்துட்டு இருக்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? எழுப்ப வேண்டியிருக்கு, நிற்க வேண்டியிருக்கு, ஒரு கணத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. இது எப்படி? அந்த இங்க ராஜாக்கு இந்த பிளான போட்டுட்டு இருக்கும்போது முருகதாய்க்கு ஒண்ணுமே தெரியாது, நல்லா தூங்கிட்டு இருப்பார். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பிள்ளைய ஜெயம் கொண்டவர்களை நிற்க தூக்கத்தை கட் பண்ணிடுறாரு. ஒரு சம்பவத்தை சொல்றேன். என்னுடைய அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, சிஜி அம்மா அந்த தூக்கம் வரல. நான் நினைக்கிறேன் எங்க அப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க, நினைக்கிறேன் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம். ஒரு நாள் என்ன சொன்னாங்க, ஏசாப்பாக்கு எங்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு, அதனாலதான் தூக்கம் வராம ஆக்கிடுறாரு. நான் ஏசப்பாட்ட ஜோம் பண்ணிட்டே இருப்பேன். அப்புறம் என்னை அவரே தூங்க வச்சிருவாரு. எனக்கு சிரிப்பு. ரசிக்க பண்ண மாட்டேங்க, ஒன்றும் தெரியாது, பாவம் செய்யறது மட்டும் தான் தெரியும். கப்புக்கான சிரிப்பு. எங்க அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்பா இல்லை, நான் தான் அந்த ஆஸ்பத்திரியில் நடத்துறேன். அம்மாவுக்கு தெரியும் என் மேல எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி. ஆனா இப்ப தெரியும் எனக்கு, ஆண்டவர் பேச விரும்புகிறார், அந்த தூக்கத்தை கட் பண்ணுவோம். சரி, எஸ் சார். 6வது அதிகாரம் திரும்ப சொல்றேன். முருகதாய் உட்கார்ந்து இருக்கார். உட்கார்ந்த இடத்துல நிக்க வைக்கணும். ஜெயங்கொண்டருடைய எல்லா ஆசிரியத்தையும் அவருக்கு, ஜெயங்கொண்டலுக்கு என்னெல்லாம் எல்லாம் கொடுக்கணும் அவர். அதற்காக ஆண்டவர் கட் பண்ணாரா தூக்கத்தை. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதவர். நித்திரை வரலன்னா என்ன செய்வாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஒயின் குடிப்பாங்க. அங்க மியூசிஷியன் இருப்பாங்க. தானியலுடைய ராஜா அப்படித்தான் இருந்தார். மியூசிஷியன் கொடுத்த டான்ஸ் எல்லாம் அதெல்லாம் கட் பண்ணி விட்டாரு. ஆனா அவர் எதையுமே செய்யாம மினிட்ஸ் புக்கை கொண்டாங்க. ஆனா பாத்தீங்களா, அந்த சிந்தையை அவர் எடுத்துக்கிறார். அதனாலதான் நம்ம ஜெயம் கொண்டு நிற்கிறது அவருடைய கையில இருக்குது. அதனாலதான் என்ன செய்யறாருன்னா மினிட்ஸ் கொண்டாங்க, வாசிக்க சொல்றாங்க என்னென்ன நடந்துச்சு. அப்ப சொல்றாங்க, 2 பேர் ராஜாவே உங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா இந்த காவல்ல உட்கார்ந்து இருக்கிற முருகாதாய் வந்து எங்களுக்கு நியூஸ் சொல்லிட்டாரு, நாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணி 2 பேரும் கொண்டு போட்டோம். அதுக்கு கேட்கிறாரு, அவனுக்கு உரிய கனத்தை நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி. இன்னும் கொடுக்கவில்லை. சகலத்தின் அதன் காலத்துல நேர்த்திய செய்வார். இப்ப ஆமான் அவன் ஒரு பிளானோட வரான். என்ன பிளானோட வரான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்ப்ளீட்டா வேலையை அழிச்சிருச்சு பாருங்க. அப்பொழுது ராஜா இதற்காக முருகதாய்க்கு கனமும் மேன்மையும் செய்வது. கனம் மேன்மை யாரு கிடைக்குங்க? ஜெயித்தவங்களுக்கு கிடைக்கும். இவர் ஜெயிச்சாரா? ஜெயிக்கல, உட்கார்ந்து இருக்காரு. ஆண்டவர் இந்த ஜெயத்தை அப்படியே கொடுக்கிறார். முருகதாய்க்குள்ள வர்றாரு. ஆமான் உள்ளே வந்த பொழுது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ணுகிற ஒரு மனுஷனுக்கு என்ன செய்வது? இவன் நினைச்சிட்டான், நான் தாயா இருக்கு, என்னை விட்டா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் மைண்ட் எப்பவுமே நமக்கு அப்படித்தான் நினைக்கும். ஒரு பிரைஸ் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா
இது எனக்கு தான் கிடைக்கும்னு நம்ம அது கிடைக்காது, அது வேற கதை. ஆனா ராஜாவை நோக்கி ராஜா கண்ணப்பட்டவர்களுக்கு என்ன செய்ய வேண்டியதில்ல 8 ராஜா உடுத்துகிற ராஜ வஸ்திரத்தை. இவருக்கு இந்த ஆமானுக்கு இதெல்லாம் ஆசை, இருதயத்தின் நிறைவு வாய் பேசு. உங்கள்கிட்ட யாராவது கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், அமௌண்ட் கொடுத்தா நாங்க அதை ஒரு சந்தோஷம் வச்சு அப்படியே வாழ்க்கையில செட்டில் ஆயிடும் தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இவருக்கு ஏகப்பட்ட காசு வச்சிருக்காரு, இவரே கஜானால கொடுக்காலும் ரிச் மேன். அதனால இவருக்கு ஆசை, இருதயத்தின் நிறைவு வாய் இப்படி பேசுதுன்னா ஒரு ஜெயம் கொண்டவனுக்கு என்னெல்லாம் இருப்பாங்க. நம்பர் 1 ராஜா உடுத்துக்கிற ராஜ வஸ்திரம் கொடுப்பாங்களா? நோ. ஆனா அது உடுத்தணும். ராஜா ஏறுகிற குதிரை, ராஜா மட்டும் தான் ஏறலாம், அதுல எனக்கு ஏற ஆசை. சிரசிலே ராஜமுடியை கொண்டு வரணும். அந்த வஸ்திரம் குதிரை ராஜாவுடைய பிரதான பிரபுகள். அதாவது இப்ப நான் முதல்ல எடுத்துக்கோங்களேன், பிரதான பிரபு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர். அவரே என்ன செய்யணும், அந்த கையை பிடிச்சிட்டு நடத்தி கொண்டு போகணும். ராஜா காணாம பண்ணிக்கிற விரும்பும் மனுஷன் அலங்கரித்த பின் இதெல்லாம் டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. அவனை குதிரை மேல் ஏற்றி நகர வீதியில உலாவ ராஜா இப்படிதான் செய்யணும்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டார். ஆனா உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆமாண்ணா அந்த எழுப்பிடுற இதாங்க ஜெயம் கொண்டவங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய காரியத்திலிருந்து செய்வார். சரி, ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிப்போமா? யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். யோசுவா 3:7. அப்பொழுது கர்த்தர் யோசுவா எனக்கு, நான் மோசேயிடம் இருந்தது போல உன்னோட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் அறிபடிக்கு அவருக்கு உணவனை மேன்மைப்படுத்தும். இதாங்க ஆண்டவர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துவேங்கிறார். யோசுவா யார் அப்படின்னு ஒரு வேலைக்காரர். இவரு எங்க இருப்பார் அப்படின்னா ஆசரிப்பு கூட இருப்பார். அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் மோசையை பார்க்க வருவார். மோசையும் ஆண்டவரும் ஒன்னா ஆசரிப்பு கூட அதுக்குள்ள போவாங்க. மக்கள்லாம் போய் பயந்துட்டு இருப்பாங்க. ஆண்டவர் அப்படி திரும்ப போயிடுவாரு. மோசை அப்படியே முகமெல்லாம் பிரகாசமாயிரும். ஒரு முக்கால போட்டு சைலா போயிடுவார். இதை பார்த்துக்கிட்டே இருக்கார். எப்படி இது முடியும்? ஆனா என் கண்களுக்கு முன்னே நான் பார்க்கிறேன். அப்ப இவர் மோசையை பார்த்து 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 மோசை ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். எல்லாரும் முடியுமா? முடியாது பாருங்க. அதனால நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறது இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படி, எல்லாரும் அறியணும். இதாங்க ஆண்டோடைய நோக்கம். இப்படி செய்துதான் ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதத்தை தான் நடத்தி கொண்டு வருகிறார். 4வது அதிகாரம் 14 வசனம். யோசுவா 4:14. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவையும் சகல கண்களும் மேன்மைப்படுத்தினார். ஜெயமன் மிக்க மேன்மைப்படுத்துவேனாரு, அடுத்த படுத்திட்டார். இதாங்க அவர் மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா உங்களுக்கு ஒரு வாஞ்சி இருக்கும். எனக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை தேவை. இனி ஆண்டவர் ஓட வைக்கணும். இந்த ஓட்டத்துல தொடர்ந்து நாம் ஓட ஆண்டவருடைய நோக்கம் தான். சரி, இன்னைக்கு நம்மளை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளை ஜெயம் கொண்டவர்களை பார்க்கறதுக்கு ஒரு ஊமையை சொல்றாங்க. என்ன ஊமை பார்க்கணும்? மத்தேயு 5வது அதிகாரம் 13. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பில்லாத பட்டம் குப்பையில். சரி, ரைட். உப்புக்கு சில குணாதிசயங்கள் இருக்கு. முதல், உப்பு எப்படி உருவாகப்படுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், விருதுநகர்ல உப்பை தயாரிக்க முடியாது, கடையில வாங்கலாம், தயாரிக்கலாம். அதற்கு அந்த உப்பளம் கடற்கரை பக்கத்தில் தூத்துக்குடியில் போனீங்கன்னா ஏகப்பட்ட உப்பளங்களை பார்க்கலாம். அந்த உப்பளம் உப்புக்கு பக்கத்தில் இருக்கும். அதுபோல நாம் சபை ஆண்டுடைய கரத்திற்கு பக்கத்தில் இருக்கும். சரி, 2வது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கடல்ல இருந்து தண்ணியை பம்ப் பண்ணி உள்ள அனுப்புவாங்க. அப்ப தண்ணீர் உள்ள வந்து அந்த பாத்தியில் இருக்கும். அந்த பாத்திங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சேனல் வருது. நம்மை குறித்த நாம் எங்க இருக்கிறோம்? பாத்திக்கு உள்ள இருக்கிறோம். நம்ம குறித்து என்ன திட்டம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிப்போமா? அந்த பாத்தி சபை.
இந்த சபைக்குள்ள நம்மளை வைத்திருக்கிறார். அது என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 15வது வசனம். தோட்டத்திற்கு நீரூற்று, ஜீவ தண்ணீர் உள்ள துறவு. தண்ணீர் ஜீவ தண்ணீரை மாறும். என்னைக்கு நீங்க சபைக்குள்ள வந்துட்டீங்களோ அந்த தண்ணீர் ஜீவ தண்ணீரை மாறும். அதில் ஓடி வாய்க்கால், அந்த சேனல், இந்த சேனலை தான் நம்ம பார்க்கணும். இப்ப கடல் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். கடல் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் பைபிள்ல இருந்து காட்டப்படுறேன். கடல், அதாவது இந்த கடல்ல இருந்து தான் தண்ணி உள்ள வரும். இந்த கடல் எப்படிப்பட்ட ஒரு கடலா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 57வது அதிகாரம் 20வது வசனம். திரும்ப சொல்றேன், ஜெயம் கொண்ட நம்ம எங்க இருந்து வந்து நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மள ஆண்டவருக்கு எதிர்பார் உப்பாக இருக்கிறீங்க. ஏசாயா 57வது அதிகாரம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். நாம் துன்மார்க்கரா இருந்தோம், உள்ளந்தவரை நீதிமானவாச்சு. கடலை போல் இருந்தோம். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலத்தையும் சேற்றையும் அழுக்கையும் கக்கி இதெல்லாத்தையும் ஆண்டவர் கழுவுகிறார். அவர் ரத்தத்தால் கழுவி 19வது வசனத்துல பாருங்க, 18. அவர்கள் வழியை நான் பார்த்து, நான் ஒரு துன்மார்க்கன் இருந்தேன், என் வழியை பார்க்கிறேன். ஆண்டவர் ஒரு நடந்த சம்பவத்தை சில வாலிபர்கள், நான் ரட்சிக்கப்பட்ட சில அவங்களோட நான் ஒரு நாள் சின்ன ஒரு ஹோட்டலில் நானும் என் மனைவி போயிடும். அப்போ அந்த பசங்க வந்து எங்கிட்ட வந்து உட்காந்தாங்க. பிரதர், அண்ணன் ஏதோ சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு நாங்கள் போயிட்டோம். அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன். ஒருத்தர் சொல்கிறான், டாக்டர் நிற்பாரா விழுந்துருவாரா, நாங்கள் இத்தனை விழுந்தவரில் பார்த்துருக்கோம். அப்போ இன்னொரு பிரதர் சொல்கிறாரு, அவர் கரெக்டாக ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். காலையில் 7 மணிக்கு நான் போய் பார்த்துருக்கேன், 7 மணிக்கு செய்தி கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துறாரு. என்னைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரோ ஆண்டவர் டேக் ஓவர் பண்ணிக்கிடுவார் அப்படின்னு தம்பி சொன்னது 100% ரைட். இன்னைக்கு வர நான் நிர்மூலமாகாதபடி இருக்கிறது காரணம் கிருபை. அப்ப இந்த உப்பு வர்றது எங்கிருந்து வர வேண்டியிருக்கு, இந்த கடல். அது எல்லாத்தையும் சிலர் ஆண்டவர் மாற்றுகிறார். மாற்றி அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்கு, அவர்களை நடத்தி படுத்து கீழே விழுகிறோம். நீதிமான் விழுந்தாலும் 7 மணி தான் ஆண்டவர் தூக்கிடுவார். அவர்கள் ஆறுதல் அளிப்பேன். தூரமாக இருக்கிறவருக்கும் சமீபருக்கும் சமாதானங்கிற உதவி, அவர்களை குணமாக்கும், எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார். எப்ப உப்பாக மாறதுக்காக. சரி, இதே வசனத்துல இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 48. ஏசாயா 48:21. அவர் அவர்களை வனாந்தரத்திலே நடக்கும் பொழுது அவர்களை தாகமாய் இருக்கவில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீர் அவர்களுக்கு சுரக்க பண்ணி கண்மலையை பிளந்து துன்மார்க்காக சமாதானம். இதுதான் ஆண்டவர் கொண்டு போகிற பாதை. நம்மளை பாதை நடத்துறாரு. கண்மலையிலிருந்து தண்ணி கொடுக்கிறார். இந்த தண்ணி என்ன செய்யும்னா உப்பாக நம்மளை மாற்றி ஒரு கிறிஸ்டலா மாறிடுது. இதுக்கு தேவைன்னா சன்லைட். பாத்திய சொன்னேன், தண்ணி உள்ள வந்துருச்சு. இப்ப லைட்டு, சூரிய வெளிச்சம், பாடா இந்த உள்ள இருக்கிற உப்பு வெளியே கிறிஸ்டல் ஒயிட் பரிசுத்தம். காரணம் கண்மலையிலிருந்து வருகிற தண்ணீர். இதற்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேவை இருக்கணுமா இல்லையா? நமக்கு ஜெயம் பெறக்கு ஆசை இருக்கு. ஆனா ஒரு வார்த்தை உங்களுக்கு காட்டுறேன். யோவான் 7வது அதிகாரம் 37. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, எந்த ஆண்டவர் நீங்க உப்பா இருக்குன்னு சொல்றாரு, அதே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாகமா இருக்கிறவர்கள், ஒரு தாகமா இருந்தால் இடத்துல வந்து பானம் பண்ண கடவுள். தாகம் எல்லாருக்கும் தாகம் இருக்கும். பணத்து மேல தாகம் இருக்கும், பாவத்து மேல தாகம் இருக்கும், சரீர ஸ்ட்ரென்த் மேல ஒரு தர்ஸ்ட் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றது, வேத வாக்கியம் சொல்லுவது, என்னிடத்துல விசுவாசிக்கிறவன் எவன். ஆண்டவர்கிட்ட விசுவாசிக்கிறேன் என்ன கேட்டீங்கன்னா, நம்மளை உப்பாக எதிர்பார்க்கிறார். நம்மளை உள்ள கொண்டாந்துட்டார். சபைக்குள்ள இருக்கிறோம். நீதியின் சூரியன் மேல பட்டுக்கிட்டே இருக்கு. பாட இந்த உப்பு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உப்பு அசுத்தமான இடத்துல இருந்து சுத்தமா மாறிடுச்சு. நம்பர் 1.
ரெண்டாவது, உப்புக்கு விலை மிக மிக கம்மி. கோல்டு கிராம் என்ன விலைன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நேத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு எனக்கு நியூஸ் வந்துச்சு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 1 கிராமுக்கு இவ்வளவு விலை. உப்பு ஒருத்தன் தள்ளிட்டே வருவார், நான் பார்த்துருக்கேன். சைக்கிள் வச்சு ஒரு பெரிய நாளி இருக்கும், அள்ளி அள்ளி தான் போடுவார். உப்புக்கு வேல்யூ கிடையாது. உப்புக்கு அடுத்து என்ன, மறைந்து இருக்கிற தன்மை அதுக்கு இருக்கு. என்ன தன்மை? மறைந்து இருக்கிற தன்மை. நீங்க முள்ளங்கி சாம்பார் சூப்பர் சொல்லுவீங்க, சிக்கன் பிரியாணி சூப்பர், ஆனா கிரெடிட் உப்புக்கு போகாது. உப்பு போட்டோன்னா வாயில வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்ப அது ஒரு மறைந்து இருக்கிற தன்மை இருக்கு. உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிக்கும். உங்கள்கிட்ட யாராவது வந்து கொஞ்ச நேரம் பேசினாங்கன்னா தாகம் வரணும். ஆண்டவராக்கி இயேசு உங்களை இப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காங்க, எனக்கு அந்த இயேசு வேணும் அவங்க கேட்கணும். அந்த தாகம் இருக்கணும். அந்த தாகம் இருந்தா தான் நீங்க உப்பை சாப்பிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அது ஒரு மறைந்திருக்கிற தன்மை. உங்களுக்கு ஒரு சேஃப்டி, ஏதாவது ஒன்று நீங்க பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க. அது கருவாடா இருக்கட்டும், ஊறுகாவா இருக்கட்டும், எவ்வளோக்கோளோ அதை உற்பத்திக்கு போடுறீங்களோ அது பாதுகாப்பா இருக்கும். பாதுகாக்கிற தன்மை அதுக்குள்ள இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நிற்க வேண்டும். சரி, ஒரு நின்ற ஒரு மனிதன் உங்களுக்கு காட்டப்படுது. யோவான் 19வது அதிகாரம் 26. யோவான் 19:26. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசு தாயும் இந்த தமக்கு அன்பா இருந்த சீசனையும் கண்டு யோவான் மாத்திரம் நிற்கிறார். கூட யார் நின்றுக்கணும் சொல்லுங்க? பேதுரு. யோவானும் பேதுரு ஒன்னா இருக்காங்க. ஆனா இங்க பேதுரு மாத்திரம் நிற்கிறாரு. யாரை காணும்? பேதுரு காணும். ஏன் காணும்? வாசிப்போம். லூக்கா 22. லூக்கா 22வது அதிகாரத்துல 31வது வசனத்துல ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். கர்த்தர் சீமோனி, இதோ கோதுமையை சுலகுல பிடைக்கிறது போல சாத்தான் உங்களை, ஒரு ஆள்கிட்ட பேசி உங்களைங்க, அப்ப எல்லாருக்கும் தான் உத்தரவு கொடுத்தார். நானோ உன் விசுவாசம் ஒழுங்கிந்த போது உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட. இப்படி நான் சொல்லிக்கிட்டு, பாப்பா நான் ஜெபம் பண்ணிட்டேன், நீ ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 26வது அதிகாரம், மத்தேயு 26வது அதிகாரம் 38. அப்பொழுது அவர், என் ஆத்துமம் மனது துக்கம் இருக்கு, நீங்கள் இங்கே தங்கி என்னோட. 37 பேதுரு செபதேவின் குமாரன் 2 வரை போக்குறார். தூங்கிட்டாங்க. தூங்கினால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயம் கொண்டவராக நிற்க முடியல. இப்ப யார்கிட்ட ஆண்டவர் நம்பி தன் அம்மாவை கொடுக்க முடியுதுன்னா யோவான்ட்ட. பேருக்கு கொடுக்க முடியல. ஏன் கொடுக்க முடியல? ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தூங்கிட்டோம். கேட்டுக்கோங்க, நம் ஜெயம் கொண்டவர்களை நிற்கிறதுக்கு பேசிக்கா ஒரு காரியம், அது என்ன சொல்லுங்க? பிரேயர். ஜிபிக்காம தப்பிக்க முடியாது. 43. அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை வந்ததை கண்டு அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்துருச்சு. சாத்தா என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மடியில போட்டு தட்டி கொடுத்துட்டே இருப்பான். ஆனா ஜெயம் கொண்டவர்களாக சிறுக்கு கீழே நிற்க முடியாது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை உப்பாக பார்க்கிறீர் ஐயா. எங்களை ஒரு சபையில வைத்திருக்கிறீர் ஐயா. அதற்காக நன்றி. எங்களுக்கு அனுதினமும் நீதியின் சூரியன் எங்கள் பிரகாசித்து 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 உடைய சாயலை எங்களுக்கு கொடுவதற்காக நன்றி ராஜா. நாங்கள் நிற்க வேண்டும் ஐயா. எங்களை நிற்க உம்மால் கூடும் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.